Hi, hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படினா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ and இது வந்து என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட வீடியோ. இப்போ ஆன்லைன் கிளாसेस தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. சோ அப்போ வந்து ஆன்லைன் கிளாसेसல how to handle the students as well as handle the students கூட நீங்க பண்ணுவீங்க, பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ மேக் பண்ண சொல்லி என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு டீச்சர்ஸ் கேட்டாங்க. அதுல எஸ்பெஷலி உமா மேம்காக தான் மெயின் அந்த வீடியோ. அண்ட் உமா மேம், திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் ஃபார் யூ. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலாக தான் இதை நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா ஆன்லைன் டீச்சர்ஸும் தமிழ் மட்டுமே தெரிஞ்சு பேசக்கூடியவங்களாகட்டும், சின்ன சின்ன ஸ்மால் டீச்சர்ஸாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சில ஃப்ரேசஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் நம்ம கிட்ட என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கக்கூடிய வீடியோ. சரிங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஐம் சாரி ஐ டிட் நாட் ஹியர் அப்படின்னா, ஐம் சாரி ஐ டிட் நாட் ஹியர், என்னை மன்னிச்சிருங்க எனக்கு சரியா கேட்கல. ஓகேங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஆன்சர் பண்றாங்க, அவங்க சொல்றது சரியா கேட்கல உங்களுக்கு, அப்ப நீங்க ஐ டிட் நாட் ஹியர் ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க சொல்ல முடியாது. ஐம் சாரி கிட் இல்ல ஐம் சாரி அருண், ஐ டிட் நாட் ஹியர், நீ சொன்னது எனக்கு கேட்கல. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, மே ஐ ஜாயின் த கிளாஸ் ஆர் குரூப், நான் இப்போ ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அது வந்து நான் வகுப்பில் சேரலாமா இல்லையா. ஸோ நாட் மே ஐ ஜாயின் த கிளாஸ் ஆர் குரூப், இப்போ நீங்க ஒரு குரூப்ல சேரணும்னா அது. அதே மாதிரி சாரி ஃபார் பீயிங் லேட், தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும், பிகாஸ் ரொம்ப நேரமா கிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அப்ப நீங்க வந்திருக்கலாம். ஸோ அதனால சாரி ஃபார் பீயிங் லேட். ஓகே, மே ஐ ஸ்விட்ச் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன், நான் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போலாமா, மே ஐ ஸ்விட்ச் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இல்ல மே ஐ ஸ்விட்ச் த ஸ்க்ரீன் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் குழந்தைங்க எழுதிட்டு இருப்பாங்க, அப்போ நீங்க வந்து ஸ்க்ரீனை மாத்தணுமா அப்படிங்கறத நீங்க குழந்தைங்க கிட்ட கேட்டு தான் டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ மே ஐ ஸ்விட்ச் த ஸ்க்ரீன். அண்ட் மே ஐ ரீஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி ஆம் ஐ ப்ரெசன்டபிள், நான் என்னுடைய ஸ்க்ரீன் வந்து உனக்கு தெரியுதா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு ஆம் ஐ ப்ரெசன்டபிள். நான் வந்து இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து நான் ப்ரெசன்டபிள் உடைய தமிழ் மீனிங் நான் சர்ச் பண்ணுறப்போ அதில் வந்து எனக்கு வேற மீனிங்ஸ் கிடைச்சிது. ஆக்சுவலாக ப்ரெசன்டபிள் அப்படின்னா நான் ப்ரெசென்ட் பண்ணுறது உனக்கு தெரியுதா அப்படிங்கிறது அதோடைய கரெக்டான ஃபார்ம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறப்போ. பிகாஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் ஆல்ரெடி ப்ரெசென்டிங் அ ஸ்க்ரீன். ஸோ அதனால ஆம் ஐ ப்ரெசன்டபிள் ஆர் கேன் யூ சீ மை ஸ்க்ரீன் கூட கேட்கலாம். சரிங்களா, அதே மாதிரி can you explain that again, எனக்கு இது இன்னொரு முறை சொல்லி தரீங்களா, can you explain that again, எனக்கு இன்னொரு முறை அதை சொல்லுங்க. ஒண்ணு மிஸ்ஸா இருந்தா நீ வந்து அதை திரும்பி சொல்லுப்பா, சொல்றான் ஆன்சர் பையன் சொல்றான் இல்ல பொண்ணு சொல்றாங்க, ஸோ நீ இதை திரும்பி சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு can you explain that again இல்ல can you read that again கூட கேட்கலாம். can you reconnect, இப்போ பையன் சொல்றான் மேம் உங்களுடைய வாய்ஸ் கேட்கல இல்ல உங்களுடைய சவுண்ட் வந்து எனக்கு புரியல, அப்ப திருப்பி நீங்க என்ன சொல்லலாம், can you reconnect now இல்ல can I reconnect, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு தான் நீங்க லெஃப்ட் ஆகணும். is this right or is this correct, நீங்க போட்டிருக்கீங்க அது கரெக்டா, is this correct. post your answer in, நீங்க ஆன்சர்ஸ் பண்றீங்க, சில பேர் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்றீங்க, சில பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் யூஸ் பண்றீங்க, சில பேர் வந்து ஜூம்ல யூஸ் பண்றீங்க. பட் ஐ திங்க் கூகுள் கிளாஸ் ரூம்ல மட்டும் தான் போஸ்ட் பண்ற ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அதுதான் கூகுள் மீட் யூஸ் பண்றேன் அண்ட் என் பையன் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்றாங்க. ஸோ நான் அதுல பாக்குறேன். பட் நீங்க வந்து எந்த இதுல நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ ஆன்சர்ஸ் அதுல போட சொல்றதுக்கு போஸ்ட் யுவர் ஆன்சர்ஸ். post your answers or post your attendance. ஓகேங்களா, அதுக்கு அந்த மாதிரி இதுல எந்த ஆப்போ அதை மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. see you in the next session, உன்னை நான் அடுத்த செஷன்ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு see you in the next session. அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க இன்னொரு செஷனுக்கும் வருவீங்க உங்களுக்கு அப்படிங்கறதா அதோடைய அர்த்தம். இல்ல அடுத்த செஷன்ல சந்திக்கலாம். and mute your mic, ஆக்சுவலா இந்த மைக் இல்ல இது மைக் MIC, mute your mic, mute your mic னா மைக் மியூட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல turn on your mics இல்ல unmute your mic அப்படி கூட கேட்கலாம். மியூட் பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு mute your mic, unmute பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது மைக்கை திருப்பி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு unmute your mic. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம எந்த பேஜ்ல இருக்கோம், what or which page are we on, நம்ம எந்த பேஜ்ல இருக்கோம்,
What or which page are we on? நம்ம எந்த பேஜ்ல இருக்கோம் அப்படின்னு கேக்குறோம். I'm ready. நான் ரெடி. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? I'm ready. May I start it? அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மேம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கேன் யூ ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ்? கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்களா ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறப்போ? பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுகிற ஸ்லாங் கூட வந்து பொலைட்டான ஸ்லாங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சைல்டு சைக்காலஜிஸ்ட் ஆகட்டும் இல்லை சைல்ட ஹேண்டில் பண்ணுறவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அதை பேஸ் பண்ணியும் நான் இன் ஃபியூச்சர் லெசன்ஸ் போடலான்னு இருக்கேன். பட் அதுவும் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. ஒரு பேரண்ட் ஆஸ் வெல் அஸ் மை ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அதாவது மேம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுவும் நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் மே ஐ ஷேர் த ஹோம்ஒர்க் லேட்டர்? நான் அப்புறமா ஹோம்ஒர்க்கை ஷேர் பண்ணலாமா? யூ ஹேவ் டு ரைட் திஸ் டவுன். இதை நீ நோட்ல எழுதணும். இல்லை யூ ஹேவ் டு ரைட் திஸ் டவுன்னா நீ எழுதணும்னு அர்த்தம். நீங்க நோட்டா இல்லை புக்கா இல்லை எதுல நீங்க காப்பி பண்ண சொல்றீங்கிறத நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லிடுங்க. யூ ஹேவ் டு டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ். இதை வந்து நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹேவ் டு டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ். அதே மாதிரி டர்ன் ஆஃப் ஆர் டர்ன் ஆன் யுவர் மைக்கை டர்ன் ஆஃப் இல்லை டர்ன் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு டர்ன் ஆன் இல்லை டர்ன் ஆஃப் சொல்லலாம். அதே மாதிரி கேமராக்கும் டர்ன் ஆன் ஆர் டர்ன் ஆஃப் யுவர் கேமரா இல்லை வீடியோ, ஓகேங்களா? அதே மாதிரி கேன் ஐ ஸ்விட்ச் த ஸ்க்ரீன்? இப்போ ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து நீங்க இன்னொரு ஸ்க்ரீன் போக போறீங்க அப்படின்ற இடத்துல கேன் ஐ ஸ்விட்ச் த ஸ்க்ரீன் நவ் அப்படி கூட கேட்கலாம். ஸ்க்ரீனை மாற்றலாமா அப்படின்னு கேட்கலாம். வெல்கம் பேக் டு த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு தடவை நீங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வரப்போ வெல்கம் பேக் டு த செஷன் நம்ம சொல்றதுல தப்பு இல்லையே. அதே மாதிரி share your works on share your works in my WhatsApp. ஸோ இப்போ வந்து சில டியூட்டர்ஸ் இருப்பீங்க, அதே மாதிரி நம்ம கூகுள் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற டீச்சர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஷேர் யுவர் ஒர்க்ஸ் இன் மை வாட்ஸ்அப். என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. அதே மாதிரி கேன் ஐ எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் மோர்? இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குவா அப்படின்றதுக்கு கேன் ஐ எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் மோர் இல்லை கேன் ஐ ரிப்பீட் இட்? Can I repeat it once again? Once again. இன்னொரு முறை நான் திரும்பி சொல்லவா அப்படின்னா சொல்லலாம். அதே மாதிரி can I leave the meeting? நான் இப்போ போலாமா அப்படின்னு கேட்கலாம். am I audible or can you hear me? அதே மாதிரி அந்த ஆடிபிள்மே நீங்க தமிழ்ல சர்ச் பண்றப்போ இதுக்குரிய கரெக்டான தமிழ் அர்த்தம் எனக்கு நான் சொல்றது கேக்குதாங்கிறது தான் நான் கேட்கறேன். பட் ஆனால் வந்து நான் இதை வந்து இதுக்குரிய எக்ஸாக்ட் ஆடியோல சர்ச் பண்றப்போ இது கண்டென்ட் சர்ச் பண்றப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ am I audible to you? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? can you hear me? நான் சொல்றது உனக்கு கேக்குதா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி is that right? நான் சொன்னது சரியா அப்படி கேட்கறதுக்கு is that right? Can I share the question? நான் கொஸ்டினை இப்போ ஷேர் பண்ணலாமா? What page are we in? எந்த பேஜ்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி நம்ம ஐடிஸ் வந்து இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த ஐடியில இருந்து இன்னொரு ஐடிக்கு நம்ம மாற்றணும் அப்படின்றப்ப கேன் ஐ ஸ்விட்ச் மை ஐடிஸ் இல்லை கேன் ஐ ஸ்விட்ச் மை ஐடி அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? ஓகே, அதாவது இந்த லெசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ ஆன்லைன் டீச்சர் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அண்ட் அது இல்லாமல் சில டிப்ஸ் ஆர் திங்ஸ் நான் கேதர் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து அவங்க சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால போட முடியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, ஸோ நான் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் கிடையாது, என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து டீச்சர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு பயனுள்ள வீடியோ. அண்ட் நான் வந்து உங்களுக்கு அடுத்து சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு போட்டிருக்காங்க, பட் ஆன்லைன் கிளாஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு யாரும் போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை ஒரு பேஸாக வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலான்றது நம்ம இன்னும் ப்ரொசீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க. இதுக்கு அடுத்து வந்து குழந்தைகளுக்கான வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அதாவது குழந்தைகள் கிட்ட எப்படி பேசுறது, என்ன சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்றது, சென்டென்சஸ் சிம்பிள் சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் அப்படிங்கறதும் போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த லெசன்ஸ் வந்து இப்படி எங்களுக்கு போடுங்கன்னு நீங்க சொன்னாலும் கண்டிப்பா அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணி நான் போடுவேன். ஓகேங்களா? அண்ட் என்னுடைய இந்த சவுண்ட் வந்து அது ஏன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வந்து நான் மைக் ஒன்று இந்த
ஒரு சேனல் அண்ணா சொல்லியிருக்க மாதிரி நான் மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் மை ஆடியோஸ் வில் பி பக்கா. ஸோ டில் தட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் டீச்சர் கைண்ட்லி கமெண்ட் மீ. அண்ட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேவா? டீச்சராக இருந்தால் இல்ல ஒரு பேரண்டாக இருந்தீங்கனாலும் உங்க பிள்ளைக்கு வந்து இப்போ சில பேரண்ட்ஸ் படிக்காதவங்க இருப்பீங்க. பட் ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் புரியல. இது வந்து எங்க வீட்டுல கூட நடந்திருக்கு. ஆக்சுவலி எங்க ஃபேமிலியில கூட சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. என் பையன் கிடையாது, பட் என்னுடைய ரிலேட்டிவ். ஸோ அதனால உங்களுக்கு பேரண்ட்ஸ் சைடு இந்த இதெல்லாம் உங்க டீச்சர் சொல்றப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.